சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்றா, வாயை திறந்து பதில் சொல்றா. பாத்தீங்களா, சம்பந்தப்பட்டவரே ஆமான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இன்னும் என்னங்க வேணும்? இங்க பாரு செல்வி, உனக்கும் வேலுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையில தலையிடுற அளவுக்கு நான் ஒன்னும் நாகரிகம் இல்லாதவன் இல்ல. ஆனா அதே நீ என் தம்பியை என்னையும் பிரிக்க நினைக்கிற நோக்கத்துல அவங்கிட்ட பேசி அவன் மனசை மாத்தணும்னு நினைச்ச, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானும் என் தம்பியும் ராமனும் லக்ஷ்மணும் மாதிரி நீ இல்ல. யார் நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள உண்மையாவே இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கே மாத்திக்கும். அது இங்க பாருங்க மாமா. வேண்டாம், உன்னோட விளக்கு எதுவும் எனக்கு வேண்டாம். வெளியில போனாதான் 1000 பிரச்சனை. வீட்டுக்குள்ள வந்தாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்க அதுவும் இருக்க விடுறது இல்ல. என்னப்பா ஆச்சு? வெளியில என்ன பிரச்சனை? அதை ஏமா கேக்குற? எவனோ ஒரு குடிகார என் கார்ல வந்து விழுந்து பெரிய பிரச்சனையா இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். ஐயோ, இங்க வந்தா 1000 பிரச்சனை. ஐயோ, அண்ணே என்ன சொல்ற? போலீஸ் கேஸா? என்னண்ணே, என்னாச்சு? ஏன் திரு, ஒரு வார்த்தை எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லப்பா. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அடிப்பட்டவனுக்கு எதுவும் ஆகாம இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நல்லது. இல்லனா அது எங்க போய் முடிய போகுதுன்னு கூட தெரியல. ஆனா இங்க வந்தா சும்மா வீட்டுல பிரச்சனை. தயவு செஞ்சு வீட்டுல பிரச்சனையை உருவாக்கி யாரும் நிம்மதிய சிதைக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்ன மகாத்தீர் இப்படி சொல்லிட்டு போறான்? ஆக்சிடென்ட் அது இதுன்னு. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி தொடர்ந்து பிரச்சனையா போச்சுன்னா எப்படிதான் நிம்மதியா இருக்கிறது? மனோன்மணி, இந்நேரம் அவங்க வீட்டுல பாப்பு என்ன பண்ணிட்டு இருப்பா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? செல்வி இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? எந்திரிச்சு மாப்பிள்ள கூட காஃபி டீன்னு ஏதாவது குடிச்சிட்டு இருப்பா. ஆனா அதே நீ என் தம்பியை என்னையும் பிரிக்க நினைக்கிற நோக்கத்துல அவங்கிட்ட பேசி அவன் மனசை மாத்தணும்னு நினைச்ச, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானும் என் தம்பியும் ராமனும் லக்ஷ்மணும் மாதிரி நீ இல்ல. யார் நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள உண்மையாவே இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கே மாத்திக்கும். இல்ல, எனக்கு பாப்புவை பார்க்கணும் போல இருக்கு. நீ ஒண்ணு பண்ண, அவளுக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்ல. அவளை பார்த்துட்டா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வர சொல்றியா? பேசு. ஹலோமா, சொல்லுங்க. செல்விமா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். என்னம்மா காலையிலே போன் பண்ணிருக்கீங்க? ஒன்னும் இல்ல, நானும் அப்பாவும் கோயிலுக்கு வந்திருக்கோம். உன்னை பார்க்கணும். பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கதான் வந்திருக்கோம். கொஞ்சம் வரியா? கோவிலுக்கு தானம்மா, நான் வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி.
இந்தாங்க. அவ வரேன்னு சொல்லிருக்காங்க. ம். வந்துருவா. என்ன நீ கோயிலுக்கு போறீங்களா? ஆமா பூஜா, அம்மா அப்பா அங்க இருக்காங்களாம். அப்படியே அவங்கள பாத்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு. அண்ணி, நானும் உங்க கூட வரனே. செமஸ்டர் ஹாலிடேஸ், வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதுக்கு என்ன பூஜா, தாராளமா வா, போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. ஓகே. என்ன மயிலு கால் பண்றா? சொல்லு மயிலு, என்ன காலையில போன் பண்ணிருக்க? ஒன்னும் இல்ல செல்வி, உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேசணும். நீ எங்க இருக்க? நான் கோவில் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்ல, நானும் கோயிலுக்கு வரேன். நேர்லயே பேசிக்கலாம். அப்படியா? சரி. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில் தான், அங்கே வந்துரு. சரி, ஓகே. சரி, சீக்கிரம் அங்க வந்துரு. பூஜா, அண்ணி போலாமா? பூஜா, என்ன இது ஹாஃப் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? ஆமா அண்ணி, ஆஃப் சாரி பிடிச்சிருந்துச்சு. அழகா இருக்கனா? சூப்பரா இருக்கு. ஆமா, நீ தாவணி எல்லாம் கட்டிக்க மாட்டியே, இப்ப என்ன திடீர்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மாதான். சரி வாங்க, டைம் ஆச்சுல. சரி வா போலாம். ஹாய் டார்லிங், என் கூட கார்ல வரியா? பொறுக்கி பயலே. பாரு கோவத்தை. நீ கோவப்படுறத பார்க்க நல்லாவே இல்ல. ஆமா கரெக்டா சொன்னேன். போ போ போ. டேய் மச்சான், என்னடா வண்டியை ஈஸியா ரோடு வழியா விடுறா. டேய் பேசாம இருடா. நீ கொஞ்சம் வேற. பொறுமையாடா. எங்க அப்பா ஈஸியார் பக்கம்லாம் போக கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரா. இப்ப நம்ம கோவிலுக்கு போய் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் எங்க போலாம் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். கோயிலா? என்னடா மச்சான் கோயிலுக்கு போலான்னு சொல்றான்? ஐயய்ய,